எப்பவுமே பெரிய படங்கள் பார்த்தே நம்ம ரிவ்யூ சொல்றோமே, சின்ன சின்ன படங்களுக்கும் நம்ம பார்த்து நமக்கு பிடிச்சிச்சு பிடிக்கல அப்படிங்கிறத சொன்னோம்னா, மக்கள் மத்தியில கொஞ்சம் ரீச் ஆகலாம். அந்த படமும் மக்களுக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில நான் எடுத்த விபரீத முடிவு தான் இந்த படம். வணக்கம், நான் ஆனந்த். கொஞ்ச நாள் பொறு தலைவா. இந்த படத்த வந்து இப்போ ஒரு படம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த படம் ஆக்ஷன் பிளஸ் ஹாரர், ஆக்ஷன் டிராமா, லவ் பிளஸ் ஆக்ஷன், ஹாரர் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், ரோம்காம் ஃபிலிம்னு சொல்லி என்னத்தையாவது நானும் ஒல்ட்டியோட பார்ப்பேன். அப்படி என்ன சொல்லி இந்த படத்தை ஒல்ட்டனே தெரில. நானும் என்னத்தையாவது வீடியோக்கு ஏற்ற மாதிரி என்னத்தையாவது ட்ரை பண்ணுவேன். அந்த 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் இழுக்க பார்ப்பேன். ஒண்ணுமே இல்லை. ஒரு டெபியூட் ஹீரோக்குள்ளதா அப்படி அசால்ட் எடுத்தோன்னே சொல்லிடக்கூடாது. அப்படி யோசிச்சேன். அப்படி சொல்லிடக்கூடாது. நல்லா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது நல்லா இருந்தா இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படிங்கலாம். அப்படி எனக்கு எதுவுமே தெரில. எந்த விஷயமும் எனக்கு கனெக்ட் ஆகல. ஒரு காமெடி இருக்கு அப்படின்னா இல்ல. மொட்டை ராஜேந்திரன்லாம் படத்துல உள்ள இருக்காரு. காமெடி பெருசாலாம் எனக்கு சிரிப்புலாம் வரல. அப்படிங்கிறப்ப என்னத்த சொல்லி விற்கன்னு தெரில. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஹீரோவோட நேட்டிவ் வந்து மதுரை. அவங்க ஊர் திருவிழால வச்சு ஹீரோயினை மீட் பண்றாரு. பார்த்த உடனே அவர் காதல் வந்துருது. ஹீரோ அதுக்கப்புறம் திருச்சிக்கு வேலை விஷயமா போறப்ப திரும்பவும் அதே ஹீரோயினை அங்க வச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே அவங்களோட அப்படியே பேச ட்ரை பண்ணி நண்பர்களா மாறி காதல் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க காதல் கல்யாணத்துல முடிஞ்சா முடியலையா அப்படிங்கிறது தான் இந்த கொஞ்ச நாள் பொறு தலைவா. படத்தோட டைரக்டர் வந்து ஸ்டோரியையும் ஒழுங்கா எழுதல, ஸ்கிரீன் பிளேயும் ஒழுங்கா பண்ணல. ஏன்னா எல்லாமே வீக்கா இருக்கு. இப்போ சரி காமெடி சீன் நல்லா இருக்கு அப்படின்னா, மற்றது எப்படியோ காமெடி சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல ஆக்ஷன் சீன்லாம் சூப்பரா இருக்கு, படத்தோட சண்டை காட்சிகள் வந்து பிரமாதமா இருக்கு அப்படிங்கலாம். அப்படி இதை என்ன சொல்லி விற்கனே தெரில. அது மாதிரி படத்துல நமக்கு மெயின் கேரக்டர் இருக்காங்களே, ஹீரோ, ஹீரோயின், வில்லன், இந்த மூணு வந்து யாருன்னே தெரில. அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகமே இல்லை எந்த படத்துலையும். படத்துல நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னா பாலசரவணன், லுலுசவா மாறன், சிங்கமுடி, இவங்க தான் நமக்கு தெரிஞ்ச ஆளா இருக்காங்க. மற்றபடி படத்துல இருக்க எல்லாருமே புதுமுகங்களா தான் தெரியுது. படத்தோட டைரக்டர் கூட புதுமுகமா தான் இருக்கு. விக்னேஷ் பாண்டியன்ங்கிறாங்க. அவங்களுமே புதுசா தான் இருக்காங்க. படத்தோட பாட்டுமே எனக்கு பெருசா இதா இல்ல. லிரிக்ஸுமே பெருசாலாம் கனெக்ட் ஆகல. மேபி திரும்ப திரும்ப கேட்கறப்ப வேணா பிடிக்கலாம். எனக்கு இந்த படம் பெரிதளவுல கனெக்ட் ஆகலைங்க. எந்த ஆங்கிளையுமே. ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கு. ஒரு ஐட்டம் சாங் மட்டமா இருந்தது ரெட்ரோ படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல தான். ரெட்ரோ படத்துல ஐட்டம் சாங் வச்சாங்க, ரொம்ப மட்டமான ஒரு ஐட்டம் சாங். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு மட்டமா வச்சிருக்காங்க. படம் ரொம்ப பிலோ அவரேஜா தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்பெல்லாம் நான் வந்து ஒரு படத்தையும் சொல்லக்கூடிய ஆள்லாம் கிடையாது. இது வந்து நம்ம படத்தை வந்து அகெயின்ஸ்டா நம்ம படத்துக்கு பேசுறான், காசு வாங்கிட்டு கிடையாது. உங்களுக்கே தெரியும், என்னைய மாதிரி ஒரு 1500 சில்லறை வச்சிருக்கவனுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. நான் ப்ரமோட் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. என் வீடியோ பார்க்குறதே ஆட்கள் கம்மி தான். எனக்கு தோணுனதை சொல்றேன். படம் எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஓடிடியில் வந்த பிறகு வெயிட் பண்ணி பாருங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்ச நாள் பொறு தலைவா அப்படின்னு. இல்ல நான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயம் அவைலபிளா இருக்கும். பாருங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறத படம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு மேபி இந்த படம் பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.